தெரிஞ்சவங்க யாராவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? இப்ப நான் எதையோ பிக்கப் பண்ணிருக்காண்டா. கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு பேசாம இருங்க. வர டபுள் மீனிங்ல என்ன ரொம்ப திட்டுறாப்பா இவ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொன்னா சிரிப்பீங்க. சொல்லுங்க. நானும் ஒரு நாய் தாங்க அப்படின்னு இவனே சொல்லிக்குவான் சார். ஆனா இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட வந்தது இல்ல. சீனாவின் துயரம் மஞ்சள் நதி, சென்னையின் துயரம் கூவம் நதி. இது என்னோட விதி. ஒய்ஃப் அருணா. ஸ்லீவ்லெஸ்ல ஒரு மார்க்கமா தான் இருக்கிற நீ. இந்த வீட்டை எங்க அப்பாவே கட்டினார். உங்க அப்பா கொத்தனாருங்களா? இவர் பேச்சு கேட்டு எங்க அப்பா பிசினஸ் ஆரம்பிச்சாரு. கார்ல போயிட்டு இருந்தவரை இப்ப சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு தெரியுமா? ஆமா, பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்டிட்டு இருக்காரு. ஒய்ஃப் அண்ட் லைஃப் அண்டர்ல மொத்தத்துல லைஃப் போச்சு. மச்சானுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுறா, கூல் ஆயிடுவான். எனக்கு மட்டும் தான் வேணாம், அருணாவுக்கு சேர்த்து வாங்க. வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? as I am suffering from fever, kindly grant me 2 days leave. அந்த மாதிரி எதுவும் எழுதாத. கரெக்ட் ஃபார்மட்ல என்ன உண்டோ அதை மட்டும் எழுது. புருஷன் பேரை சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது அருணா. அப்படியா கோபால்? உங்கள யார்ப்பா அர்ஜுன்? நான் இல்ல சார், இவனும் இல்ல அவனும் இல்ல. அதனால இவன் தான். அவங்க அப்பா சாவும் போது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. பேசியே வந்திருக்கும். இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஆமாங்க. எதுக்கு உங்க அப்பனை செக் பண்ணி வை. சண்டே ஆனா மிஸ் ஆகுறான். உங்க அப்பு கிடைச்ச இடத்துல எல்லாம் ஜெராக்ஸ் கடை ஓபன் பண்ணிருக்காருடா. நீ வேறடா. ஆமா, பிகர் வந்தாலே ஃப்ரெண்ட் வேறதான். நான் சொன்னேன்ல. பாத்தியா, உன் மூஞ்ச பார்த்து குழந்தை பயந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டீங்களா? அவரை கோர்ட்ல மீட் பண்றேன். டென்னிஸ் கோர்ட்லயா? ஷட் அப். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? எல்லாம் ஒரு ஓசிட்டிக்கு தான் இந்த ஃபார்மாலிட்டி. அதால கடிச்சிருச்சு. எங்க கடிச்சிருச்சு? அவ உட்கார இடத்துல. அவங்க எங்க உட்காந்தாங்க? எனக்கு